வணக்கம் கைஸ், Realme 6, Realme 6 Pro, Poco X2, Redmi Note 8 Pro, Redmi Note 9 Pro இதுக்கெல்லாம் காம்படிஷன் கொடுக்குற மாதிரி டெக்னோ தரப்புலேருந்து ஒரு மொபைல் வரப்போகுது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்த உடனே ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வேற லெவல் ப்ராசஸர், கேமரான்னு சொல்லிட்டு தாறுமாறான மொபைல் வரப்போகுது. இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கீக் பெஞ்சில் லிஸ்டிங்கான இமேஜ் வந்து லீக் ஆயிடுச்சு. அதோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா Realme 6 மற்றும் Redmi Note 8 Proல இருக்கிற ப்ராசஸருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இது MediaTek Helio G90T ப்ராசஸரோட வரப்போகுது. இது மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் செம்மையான ப்ராசஸர். PUBG கேமை நீங்கள் HDR கிராஃபிக்ஸ் மோட் வரைக்கும் ரன் பண்ண முடியும். அப்புறம் இது Tecno Phantom 9ஓட சக்ஸஸர் மாடலாக வரப்போகுது. Tecno Phantom 9ல் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED ஸ்க்ரீன், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் Tecno Phantom 10லேயும் வரும்னு சொல்கிறாங்க. கூடவே இது ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளேவாக வரப்போகுது. முன்னாடி பஞ்ச் ஹோல் நாட்ச்னு சொல்லி எந்த கேமராவும் இருக்காது. பாப்அப் செல்ஃபி கேமராவோட வரப்போகுது. இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்த உடனே சில வாரங்களுக்கு முன்னாடி யூரோப்பில் லான்ச் பண்ண Umidigi S5 Proங்கிற மொபைல் பற்றி நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஸ்பெசிஃபிகேஷன் சேமாக இருக்குது. ஸோ நான் கெஸ் பண்ணுறது மட்டும் சரியாக இருந்தால் இது Umidigi மொபைலோட ரீபிராண்டாக தான் வரப்போகுது. அந்த Umidigi மொபைலில் என்னென்ன அல்டிமேட்டான ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு எந்த தமிழ் டெக் சேனலும் இந்த நியூஸை கவர் பண்ணலை. ஸோ மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் தெரியணுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு முன்னாடி மெனக்கெட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறேன். இந்த Umidigi மொபைலில் அதே Helio G90T ப்ராசஸர் தராங்க. 6.39 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் AMOLED ஸ்க்ரீன் தராங்க. ஃப்ரண்ட்டில் 16 மெகாபிக்சல் பாப்அப் செல்ஃபி கேமரா தராங்க. பேக்கில் குவாட் கேமரா செட்டப் தராங்க. அதில் 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ், 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் தராங்க. 4680 mAh பேட்டரி மற்றும் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. அதுவும் டைப் சி போர்ட்டில் தராங்க. ஆனால் ஹெட்ஃபோன் ஜாக் தரல. அந்த டைப் சியில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ராசஸருக்கு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இருக்குது. ஸோ கேமிங்கில் பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ பார்க்க முடியாது. Android 10ல் ரன் ஆகும். 2 ஸ்லாட் தான் தராங்க. 2 4G சிம் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஒரு 4G சிம் ஒரு 256 GB மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணலாம். 9.6 mm திக்னஸ், 202 கிராம் வெயிட் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6 GB LPDDR4 RAM, 256 GB UFS 2.1 ஸ்டோரேஜ் வேரியண்ட். யூகேல லான்ச் பண்ண ப்ரைஸ் €218. அதை இந்திய ரூபாய் கன்வெர்ட் பண்ணால் 18,000 ரூபாய்க்கு மேலே வருது. அந்த ப்ரைஸுக்கு கொண்டு வர அளவுக்கு இந்தியாவில் டெக்னோ மிகப்பெரிய பிராண்டு கிடையாது. இப்போது இந்தியன் மார்க்கெட்டில் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்கிற மொபைலுக்கு காம்படிஷன் கொடுக்க தான் இதை ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ 15,000 இல்லைனா 14,000 ப்ரைஸ் பாயிண்டில் இந்த மொபைல் வரும்னு நான் சொல்கிறேன். இதே ஸ்பெக்ஸோட வருதா இல்லை ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி லைக் 6 mAh பேட்டரி, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர், 32 MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரான்னு எக்ஸ்ட்ரா ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி கொண்டு வருவாங்களான்னு லான்ச் ஆகும்போது பார்த்துடலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இதோட இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.